சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணியால் தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் நானும் மனோஜும் பிரியணும்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டை விட்டு போன மீனா திரும்பி வந்த உடனே மீனா முத்து 2 பேரும் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுலேயும் மீனா வீட்டு வேலை செய்யும்போது முத்து உதவி செய்கிறாரு. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் மீனா மற்ற யாருக்குமே வீட்டு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டான்னு வேற மீனாக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுகிறாரே. ஆனால் இந்த மனோஜ் இப்படி இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட உதவி செய்ய மாட்டார், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. விஜயாத்தை என்ன சொல்லிடுவாங்களோன்னு மனோஜ் பயந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி பொறாமப்படுறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் விஜயாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் அம்மாவோட பாசம் கிடைக்கும், மாமியாரோட பாசம் கிடைக்கும். ஆனால் உனக்கும் எனக்கும் அப்படியா எந்த ஒரு நல்ல அமைப்புமே இல்லை. நீ கவலைப்படாத மீனா, எல்லாமே நமக்கு இனி நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே மீனாவும், ஏங்க உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன தான் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் நல்ல மருமகளாக தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அவங்க நல்ல மாமியாராக என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல மாமியார், நல்ல புருஷன்னு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷந்தாங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி நான் என்றைக்குமே பொறாமப்படவே மாட்டேன். சீதா அவளே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா, அதன் மூலமாக அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். மற்றபடி சீதா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்க, உடனே முத்துவும், நீ யாரை பற்றியும் யோசிக்காத, கவலைப்படாத மீனா, நான் இருக்கேன்ல. உன்னை நான் இனி எப்படி பார்த்துக்க போகிறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இரேன். உண்மையாகவே உன்னை பிரிஞ்சு இருந்தப்போ தான் உன் அருமை பெருமை எனக்கே தெரிய வந்தது. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்க போகிறேன் மீனா. இந்த வீடு என் அம்மாவோட வீடு, உனக்குன்னு பார்த்துக்கிட்டே இரு. நான் நல்லா சம்பாதிச்சு நிறைய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு மாடியில் இனி ரூம் கட்ட மாட்டேன். உனக்காக அந்த மனோஜும் ரோகிணியும் பெரிய வீடெல்லாம் வாங்க ஆசைப்பட்டாங்களே, அதை விட பெரிய வீடாகவே நான் வாங்கி தருவேன்னு சொல்ல, அதுக்குடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, பணத்தை சேர்த்து வைக்கவே முடியல, சேர்த்து வச்சு ஒரு சின்ன ரூமாவது கட்டலான்னா அதுவே முடியல, இதில் நீங்கள் எனக்கு வீடு வாங்கி தருவீங்களா? அப்படி நடந்தால் சந்தோஷந்தான். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக என்னை பார்த்துக்கிறீங்க, என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க, எனக்கு அதுவே போதுங்க. நான் மற்றவங்கள மாதிரி ரொம்ப ஆசைப்படலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் மீனா உன்னை பற்றி, உன் குணம் யாருக்குமே வராது அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் ஸ்ருதி, நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். நீயும் ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்ட. ஆமாம், உன்னுடைய வீட்டுக்காரர் ரவி இதை பற்றி என்ன சொல்கிறாரு? கொஞ்சமாவது உன் மேலே அக்கறையா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஓனராக இருப்பேன்னு ரவி சொல்கிறாரா? இல்லை இப்பயும் பிரச்சனை தானான்னு கேட்க, அம்மா எனக்கும் ரவிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறது மட்டும் ரவிக்கு பிடிக்கல. ஏன்னா நான் உங்கள் பணத்துலல அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கேன். அதாம்மா ரவி கொஞ்சம் கோவமாக இருக்கார். அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு இப்போ என்னால் வெளியில் வரவே முடியாது. புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நீயே ஓனராக இருன்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறான் ரவி. எப்படி தான் ரவியோட மனசை மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ரவி எப்படியும் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா நல்லபடியாக வந்து சமைச்சு கொடுப்பான். அதன் மூலமாக நல்ல கஸ்டமர்லாம் வருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு நல்ல அளவுக்கு கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் ரவி ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால தான் என்ன செய்யனே தெரியலம்மா அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு ஒரு யோசனை வச்சுருக்கேன். நீ கவலைப்படாமல் இரு. கண்டிப்பாக ரவி நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்பாரு. நீ ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனராக தான் இருப்பார். நீ கவலைப்படாத. அந்த நீத்துக்கிட்ட வேலை பார்த்தா தானே ரவி வரமாட்டார். அந்த நீத்துவே ரவியை இந்த வேலையில் நீங்கள் இருக்க வேண்டாம்னு அனுப்பிட்டா உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் ஓனராக வருவார்ல. எதை பற்றியும் யோசிக்காத. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நீ விரும்புகிறதையே அந்த ரவி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கும் உன் பணத்தில் தான் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற. அதை பற்றி கூட அந்த ரவி யோசிக்காமல் இருக்கார் பார்த்தியா? நான் யாரையும் தப்பாக சொல்லலை. இருந்தாலும் ரவிக்காக நீ இவ்வளோ செய்யும்போது அவர் கொஞ்சம் மனசு மாறினா நல்லாயிருக்கும். ஆனாலும் ரவி உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிமா நடக்கும்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்ருதி. உன் வாழ்க்கைக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். நீ கவலைப்படாமல் ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பாரு. அதுக்கு ஏதாவது பணம் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். உன் அப்பா உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர தயாராகவே இருக்காரு, சரியா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா, வேணும்னா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு சொல்வேன் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா சுதா யோசிக்கிறாங்க, ரோகிணி மூலமாக தான் நான் நினைக்கிறது எல்லாமே அந்த ரவியோட வீட்டில் நடக்க போகுது. சீக்கிரமாகவே ரவி அந்த ரெஸ்டாரண்ட் நீத்து கிட்ட வேலை பார்க்க வேண்டான்னு வெளியில் வரதான் போகிறாரு. என் பொண்ணு சந்தோஷமாக இந்த ரவியை ஓனராக்க தான் போகிறா. அதுக்கெல்லாம் இந்த ரோகிணி தான் எனக்கு உதவி செய்யவே போகிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
உடனே ரோகிணி சுதா ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவங்க ஏற்கனவே எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க, உதவி செய்யலைன்னா பணத்தை வேற கேட்பாங்க, இவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு ஃபோன் எடுத்து மெதுவாக பேச உடனே சுதா சிரிச்சுக்கிட்டே, என்ன ரோகிணி ஃபோன் எடுக்கவே பயப்படுறீங்க போல, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என் பொண்ணும் அங்கே ரவி மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரு உதவி கேட்டேனே, எப்போ செய்ய போகிறீங்கன்னு கேட்க, உதவி தானே கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் செஞ்சால் என் வீட்டில் பிரச்சனை வரும், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன, உன்னால் இது எனக்கு உதவி செய்ய முடியாதுண்ணா என் பணத்தை உடனே திருப்பி கொடுத்துரு, நான் எதுக்குமா உன்கிட்ட உதவி கேட்க போகிறேன், நீ ஏதோ பண தேவை இருக்குன்னு என் வீட்டில் வந்து நின்னப்ப என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணத்தை எடுத்து கொடுத்தவன் நான், நீ எனக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சுதா. இந்த சுதா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒன்று இந்த சுதாக்கு பணத்தை திருப்பி தரணும், இல்லையா அவங்க அவங்க பொண்ணு ஸ்ருதிக்காக சொன்னதை நான் செய்யணும், என்ன முடிவெடுக்குன்னு தெரியலையேன்னு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ ஸ்ருதி அம்மாவால் நான் மாட்டிப்பனோன்ற பயம் வேற இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. முத்து சவாரிக்கு போன இடத்துல அருணை பார்க்குறாரு. ஆனால் முத்து அருணை கண்டுக்காம அவர் வேலையை பார்த்துட்ருக்க. அங்கே வந்து அருண் சிரிச்சுக்கிட்டே, என்ன முத்து எப்படி இருக்கீங்க, என் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சதுக்கு கூட உங்களால் வர முடியலையே, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களான்னு கேட்க, எனக்கு என்னங்க உங்கள் மேலே கோவம், நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லை என்னை கேட்காம என் மீனா மனசையே மாற்றி கல்யாணத்தை செஞ்சு வைக்க வச்சுருக்கீங்களே, நீங்கள் பெரிய ஆள் தான் அருண், நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையும் அடுத்தவங்கள ஏமாற்றுவீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சீதாவுக்காக தான் அன்றைக்கி கல்யாணத்துக்கே வந்தேனே தவிர்த்து உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரல, என்னை நீங்கள் தப்பாக நினைக்காமல் இருந்தால் அதுவே போதும், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அருண் சொல்ல, உடனே இங்கே அருணும் இங்கே முத்துக்கிட்ட, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு தான் சிரிப்பாக வருது, ஏன்னா உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வராமல் இருந்தது ரொம்ப நல்லது, அதனால தான் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, நான் கூட சொன்னேன் உங்கள் மாமா என் மேலே கோவமாக இருப்பார், உங்கள் மாமாவெல்லாம் கூப்பிடாத, கூப்பிட்டாலும் அந்த முத்து வரமாட்டாருன்னு, சீதா உங்கள் மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலேயும் கூப்பிட்டா, அப்போ கூட நீங்கள் வரலை, பரவாயில்ல முத்து, உங்கள் வேலையில் நான் தலையிட மாட்டேன், என் வழியில் நீங்கள் வராதீங்க, புரியுதா அப்படின்னு அருண் பேசிட்டு போக, உடனே செல்வம், என்ன முத்து இது, 2 பேரும் ஒரே வீட்டில் உள்ள மாப்பிள்ளைங்க, அது மட்டும் இல்லாமல் மீனா சிஸ்டர் இந்த அருணுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, உன்னை பார்த்து சந்தோஷமாக பேசுவான் இந்த அருண், திருந்திருப்பான்னு நினச்சேன், ஆனால் இந்த அருண் திருந்தவே இல்லை, பாத்தியா நீ என் வீட்டுக்கு வராதது ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி பேசிட்டு போகிறான், இவனால் அந்த சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான், சீதா எப்படி தான் இந்த அருணை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ தெரியல அப்படின்னு செல்வம் சொல்ல, உடனே முத்துவும், இதை தான் நான் சொன்னேன், யாராவது கேட்டிங்களா, அந்த அருண் ரொம்ப நல்லவன், சீதா விரும்பிட்டா அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அப்போ சப்போர்ட் பண்ணிவிட்டு, இப்போ என்ன இந்த அருண் இப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இப்படி பேசுகிற செல்வம்னு சொல்லும்போது வேறு என்ன செய்ய முடியும், நாமளே ஒத்துக்கலைனாலும் அதான் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களே, எப்படியாவது நம்ம மேலே இந்த அருணுக்கு கோவம் இருந்தாலும் சீதாவை நல்லா பார்த்துக்கிட்டா போதாதா, அதை ஒன்றை தான் நம்ம யோசிக்கணும், சரிவா நமக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த அருணை பார்த்துட்டு இருந்தால் நம்ம வேலையை செய்ய முடியாதுன்னு செல்வம் உடனே முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஏற்கனவே மீனா கார் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்ததால அந்த ஃபங்க்ஷனில் வந்த எல்லாரும் இந்த டெக்கரேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க மீனாவை, அதுக்கு மீனாவுக்கு நிறைய வருமானமும் வந்திருக்கு, இதை பார்த்துட்டு செல்வமும் மீனா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க சாதாரண ஆளெல்லாம் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரங்க, அது மட்டும் இல்லை அவங்க ரொம்பவே இந்த கார் டெக்கரேஷன் நீ செஞ்சு கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டி பேசுனதுனால தான் உனக்கு கேட்டதை விட அதிகமான பணம் கொடுத்துருக்காங்க மீனா, இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 2-3 கார் டெக்கரேஷன் செஞ்சாலே நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் வரும் போல், உன் திறமை யாருக்குமே இல்லை மீனா, அதனால தான் நம்பி நீ டெக்கரேஷன் செய்வேன்னு அந்த காரை எடுத்துகிட்டு வந்தேன், இந்தா மீனா அவங்க உனக்கு நிறையா பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவும் எனக்காண்ணா அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்காக தான் கொடுத்தாங்க, நான் சொன்னேன்ல அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நீ நல்லா இந்த டெக்கரேஷனை செஞ்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு, அதனால தான் சொல்ல, பெரிய மண்டப ஆர்டர் எடுத்து நான் டெக்கரேஷன் செஞ்சால் கூட இவ்வளோ பணம் எனக்கு கிடைக்காது, அது மட்டும் இல்லை வந்தவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க கூட கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த சின்ன கார் டெக்கரேஷன் வேலைக்கே இவ்வளோ பணம் தராங்களா, இப்படிலாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு வேளை இவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கிறதுனால தராங்க போல் அப்படின்னு மீனாவும் அங்கே பணத்தை வாங்கின சந்தோஷத்தில் அன்னைக்கு வேலை செஞ்ச எல்லாருக்கும் சம்பளத்தை அதிகமாகவே கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வரும்போது மீனா இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க,
இதை எதிர்பார்க்காத விஜயாவும் என்னந்த மீனா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காளே என்ன அப்படின்னு கேட்கும்போது அத்தை ஸ்வீட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்போ தான் திரும்பி வீட்டுக்கு வந்த அதுக்குள்ளே ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குற என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைத்த சீதா அங்கே அருணை நம்பி கல்யாணம் முடிச்சுட்டு போன வீட்டில் சீதாவை அவளோட மாமியாரும் அங்கே அருணும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நேற்று ஒரு கார் டெக்கரேஷன் செஞ்சு கொடுத்தேன். அதனால் ஏதோ கொஞ்சம் வருமானம் வரும்னு நினச்சேன். ஆனால் நினச்சதை விட நல்ல வருமானம் வந்திருக்கு. இதே மாதிரி கார் டெக்கரேஷனுக்காக ஆர்டர்லாம் கிடச்சா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு 4-5 ஆர்டர் வந்தால் கூட நல்ல வருமானம் வரும் போல். அதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து நான் உங்களுக்காக பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டையும் அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே விஜயா, ஆமாம் நீ என்ன பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்குறது, இங்கே சொன்னால் என் பையன் ரவியே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆமாம் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே அவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிதா என்ன என்ன ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்க, என்னத்தை இப்படி பேசுகிறீங்க, 15,000லேருந்து 20,000 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு கார் டெக்கரேஷன் செஞ்சால் இவ்வளோ பணம் கிடைக்கும்னு எனக்கே இப்போ தான் தெரியும்னு சொல்ல உடனே அண்ணாமலையும், அது உன்னுடைய திறமைக்காக கொடுத்துருக்காங்கம்மா. நீ ஒவ்வொரு நாளும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக வீட்டிலையே எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைனும் செஞ்சு நீ தூங்காமல் கூட எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு இந்த வருமானம் உனக்கு கிடைக்க வேண்டியது தான். ஆனால் இவ்வளோ வருமானம் வரும்னு எனக்கே நான் இப்போ தான்மா தெரியும். பரவாயில்ல மம்மினா, இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் 4-5 ஆர்டர் வந்தால் கூட நல்ல வருமானம் வரும் போலையேன்னு சொல்ல, ஆமாம் மாமா, அதனால தான் மாமா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து சாப்பிட வாங்க மாமா. இந்த ஆர்டர் எல்லாமே செல்வம் அண்ணனால தான் எனக்கு கிடச்சிது. அவர் மூலமாக தான் இந்த ஆர்டர் வந்தது. அதனால் என் கூட வேலை பார்க்குற அக்காவெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கும் சம்பளம்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட 10,000 ரூபா இருந்துச்சு மாமா. அந்த சந்தோஷத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வாங்கத்த, நான் சாப்பாடெல்லாம் வச்சு தரேன்னு சொல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாரும் வந்த உடனே என் பையன் மனோஜ் கூட உட்காந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரு. இப்படியே டெக்கரேஷன் ஆர்டர் இனியும் இதே மாதிரி கிடைக்கும்லாம் நாம் யோசிக்கக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வந்தது, அதுக்குன்னு இப்படி வீண் செலவு செய்யணுமா என்ன? இந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறம்போது பணம் செலவாகிறத பற்றிலாம் யோசிக்கக்கூடாதுல்ல. இந்த ஒரு நாள் தான் அத்தை, இனி கண்டிப்பாக இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த பெரிய இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தவங்களும் என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இதை கொடுத்துருக்காங்க. அவங்க என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதே மாதிரி வாய்ப்பு தருவாங்க அத்தை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே அண்ணாமலை சந்தோஷப்பட்டாலும் விஜயா நினைக்கிறாங்க, என்னது இது ஒரு சின்ன டெக்கரேஷன் ஆர்டர், இதன் மூலமாவா இந்த மீனாக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது? சும்மாவே இவளை கையில் பிடிக்க முடியாது, இதில் இந்த மாதிரி நிறையா வருமானம் வந்தால் அவ்வளவுதான். முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்னை மதிக்க மாட்டாங்களே, பரவாயில்ல ஏதோ எனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காளே, அது வரைக்கும் இந்த மீனாவை பாராட்ட தான் செய்யணும். போய் முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா மற்றதை பற்றி யோசிப்போம். மனோஜ் சீக்கிரம் வாடா, இங்கே சாப்பிடணும். இந்த மீனா ஏதோ விதவிதமாக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே ரவி ஸ்ருதின்னு மீனாவை வாழ்த்துறாங்க. பரவாயில்ல மீனா, உங்கள் திறமைக்காக நீங்கள் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் தேடி வரப்போது, பார்த்துக்கிட்டே இருங்களேன். உங்கள் திறமை வந்து வேறு யாருக்குமே வராது. வீட்டு வேலையை பார்க்குறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, பூ கொடுக்க போகிறது, வீட்டில் உள்ளவங்கள கவனிக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கீங்க மீனா. உண்மையாகவே நீங்கள் தான் இந்த வீட்டோட பொறுப்பான நல்ல மருமக. நான் மருமக தான், ஆனால் எனக்கு சமைக்கவும் தெரியாது, இந்த வீட்டை கவனிக்கவும் தெரியாது. உங்களை பார்த்து தான் இனி பொறுப்பாக இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நீ தாம்மா இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆனால் பார்த்தியா ஸ்ருதி என்ன சொல்கிறான்னு, மீனாவை பார்த்து தான் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணுமா. உன்னை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொய் சொல்ல மட்டும்தான் எங்களால் கற்றுக்க முடியும். நல்லா சாப்பிடு ரோகிணி, நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை எதையுமே செய்யாத, இப்படியே உட்காந்துரு அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி, வீட்டு வேலையெல்லாம் நானும் மீனா மாதிரி பார்க்க தானே செய்கிறேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? மீனா பாருங்க மீனா, உங்கள் முன்னாடியே ஆண்டி எப்படி என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு. எனக்கே அவமானமாக இருக்கு ஆண்டி. நான் தப்பு செஞ்சது உண்மைதான், அதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மீனாவும் பொய் சொன்னான், ஆனால் குடும்பத்துக்காக தான் மீனா பொய் சொன்னான்னு மீனாவால் இப்போ முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே, எங்களை இன்னும் என்னென்னலாம் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறியோ தெரியல.
அப்படின்னு விஜயா ரோகிணி முன்னாடியே மீனாவை பாராட்டி பேசி ரோகிணியை அவமானப்படுத்துறதுனால தலை குனிஞ்சு நிற்கிற ரோகிணி இங்கே மனோஜையே பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. மனோஜும் சரி ரோகிணி, அம்மா பேசுகிறதெல்லாம் யோசிக்காத, இப்போ நான் ஓன் பக்கம் தானே இருக்கேன், நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன்ல, நான் மனசு மாறிட்டேன், நீ தான் எனக்கு முக்கியம், அம்மா பேசுகிறத நினைக்காம எனக்காக பொறுமையாக இரு ரோகிணின்னு மனோஜும் சொல்ல இங்கே ரோகிணி அமைதியாக சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் செல்வம் ரொம்ப சந்தோஷமாக முத்துவை பார்க்க வீட்டுக்கே வராரு. உடனே இங்கே அண்ணாமலையும் வா செல்வம், வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, முத்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு, செல்வம் உன்னை தேடி வீட்டுக்கே வந்திருக்கான்னு சொல்லும்போது அப்பா நான் இந்த முத்துவை பார்க்க வரலப்பா, மீனா சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா கிட்டேயா, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அண்ணாமலை கேட்க உடனே விஜயாவும் அதானே, இந்த மீனாவால் எப்பயுமே வீட்டில் பிரச்சனை தான், என்ன ஏதாவது பிரச்சனைனா சொல்லு எங்ககிட்டயே அப்படின்னு கேட்க இல்லைம்மா, மீனாவால் எந்த பிரச்சனையும் இல்லை, மீனா சிஸ்டர் செஞ்சு கொடுத்த அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனா சிஸ்டருக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன்லாம் தேடி வருது, அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன், முத்து வாப்பா உன்னை பார்க்க தான் வந்தேன், மீனா சிஸ்டரை கொஞ்சம் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல மீனா இங்கே வா செல்வம் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சந்தோஷமாக காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு செல்வம் சிஸ்டர் நீங்கள் செஞ்சு கொடுத்த அந்த டெக்கரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அதே மாதிரி கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க, அது மட்டும் இல்லை வீடு தேடி வந்து அவங்க நிறைய பணம் கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா பெரிய ஆளுங்களும் உன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு நிறையா மண்டபம் சொந்தமாகவே இருக்குதுமா, அதில் உள்ள மண்டபத்துலேயும் நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தர வேண்டிய வருமானத்தை நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல நான் உடனே மீனா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன முத்து, இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா அது மீனா சிஸ்டருடைய திறமைக்காக தான், இதை எப்படி ஏற்றுக்க போகிறீங்களா, என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு முத்துக்கிட்ட கேட்க உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே என்ன செல்வம் இது கேள்வி, அவங்க கேட்ட உடனே சரின்னு சொல்லாமல் அதுவும் மீனா கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது வருமா, அதுவும் மீனாவை தேடி வாய்ப்பு வரும்போது நான் வேண்டான்னு சொல்வேனா, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க ஆமாங்க, பூ கொடுக்க போனாலும் இவ்வளோ பணம் கிடைக்காது, டெக்கரேஷன் ஆர்டர் வேறு அப்பப்போ தான் கிடைக்குது, ஆனால் இவங்க மண்டபத்தோட ஓனராகவும் இருக்காங்க, ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்வேன், கிடைக்கும்போது இந்த 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 வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும், அதனால் சரின்னு சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை பாத்தியா முத்து, மீனாவை நீ வந்து கோவத்தில் வெளியில் அனுப்புன, ஆனால் மீனா வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அவள் திறமையால் முன்னேறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு, இதுக்கு தான் சொன்னேன், மீனா உன் கூட இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்ப, மீனா உன் கூட இருந்தால் தான் உனக்கு நல்லது நடக்கணும், பாத்தியா மீனா வந்த உடனே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுல, மீனா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே மாதிரி செல்வம் இங்கே மீனாவுக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறியேப்பா, உன் மனசு வேறு யாருக்கும் வராது, ஏற்கனவே அந்த கார் டெக்கரேஷன் ஆர்டர் கூட உன்னால் தான் மீனாவுக்கு கிடைச்சதா சொல்லிட்டு உன்னை பெருமையாக பேசிகிட்டு இருந்தா மீனா, உண்மையாகவே நீ முத்துவோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு முத்து தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பாராட்டி பேச உடனே செல்வமும் பரவாயில்லப்பா, நான் என்ன வேறு யாருக்கோ இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு முத்து நல்லா இருந்தால் நாங்கள் எல்லோரும் நல்லா இருந்த மாதிரி தான், சரிம்மா நீ முதல்ல முத்து கூட கிளம்பி வா, நான் வந்து அங்கே ஓனரை பார்த்து பேசுவோம், அவங்களே உனக்கிட்ட பண விஷயத்தெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்ல உடனே முத்துவும் மீனாவும் அங்கே செல்வம் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க அண்ணாமலை சந்தோஷப்பட்டாலும் விஜயா நினைக்கிறாங்க, என்னது இது, என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரியே இந்த மீனா கூட இருந்தால் முத்துவுக்கெல்லாம் நல்லதாக நடக்குமா, முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து நல்ல வருமானம் பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மறுபடியும் நான் தான் வீட்டு வேலை செய்ய வேண்டியதாக போயிருமே, என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியல, இந்த மனோஜால் நல்லா சம்பாதிக்க முடியும்னு நம்பினேன், ஆனால் மனோஜ் என்னடா சரியாக பிஸ்னஸை கவனிக்காமல் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டான், அதுவும் இந்த ரோகிணியால், ஆனால் இந்த மீனா ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்து இப்படி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் தேடி வர மாதிரிலாம் செஞ்சுருக்கா, இந்த மீனாவுக்கு இருக்கிற திறமை மனோஜுக்கும் இல்லை ரோகிணிக்கும் இல்லை, என்னதான் இருந்தாலும் மீனா பொறுப்பான மருமகளாக மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு ஏற்ற மனைவியாகவும் இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க விஜயா. ரோகிணியும் மனோஜும் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வராங்க. உடனே மனோஜ் ரோகிணியை பார்த்து
நீ இந்த கடையில் இருக்கிறதுனால தான் கஸ்டமர் எல்லாரும் வராங்க. நீ உன் வேலைக்காக அங்கே பார்லர் போயிட்டான்னா ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டேங்கிறாங்க. என்னதான் மீனா முத்துவுக்கு நல்லது செஞ்சாலும் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது ரோகிணி. முத்து மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பாராட்டி பேசும்போது அங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போக இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, விஜயாத்தைக்கு என் அருமை பெருமை தெரியல. மீனாவையே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. நான் இந்த கடைக்கு வந்தாதான் நல்லது நடக்குதுன்னு பேசுகிறாரு. அதுவே போதும். இப்போல்லாம் மனோஜ் முன்ன மாதிரி இல்லாமல் மனசு மாறி என்னை நல்லா கவனிச்சிக்கிறாரு. இந்த கடைக்கு நான் வரதுனால எல்லாம் நல்லதாக நடக்குதுன்னுலாம் நினைக்கிறாரு. கேட்கவே ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கே அப்படின்னு நினைக்க அதில் ஒரு கஸ்டமர் பொருளை வாங்கிட்டு இப்போ நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்கே பணத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு இங்கே மனோஜும் கண்டுபிடிக்காமல் இருக்க ரோகிணிக்கு தெரிய வருது அந்த கஸ்டமர் ஏமாற்றிட்டு கிளம்பிட்டாருன்னு. உடனே மனோஜ் கிட்ட ரோகிணி சொல்ல உடனே மனோஜும் இப்போ அந்த ஆளை எங்கன்னு போய் தேடுறது, இப்படிலாம் சின்ன சின்ன பொருளை வாங்க வரதா சொல்லி ஏமாத்திட்டு போகிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. இப்படி நம்பி அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா உடனே கிளம்பி போயிடுறாங்க. எத்தனை பேர் இங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறோம், இப்படி கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்க உடனே ரோகிணியும் என்ன மனோஜ், இப்போ தான் என்னால் எல்லாம் நல்லதாக நடக்குதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இந்த கஸ்டமர் ஏமாற்றிட்டு போயிட்டாரு, இவர் கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து தரமாட்டார் போலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரோகிணி, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்க அங்கே மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதா சொன்ன அந்த இடத்துக்கு செல்வத்தை கூட்டிகிட்டு போக அந்த ஓனரும் முத்து மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்லம்மா மீனா, நீ சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டரை தான் எடுத்து செய்கிற, உன்னால் இந்த கார் டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்க முடியுமான்னு நினச்சேன். ஏன்னா இந்த டெக்கரேஷன் கொடுத்தவங்க பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் உனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் பெரிய ஆளுங்க தான். அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீ தான் மண்டப டெக்கரேஷன் ஆர்டர், கார் டெக்கரேஷன் ஆர்டர்னு எல்லாத்தையும் செய்யணும்னு விரும்புகிறாங்க. உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் வந்தோம் அப்படின்னு உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு சொல்ல உடனே முத்துவும் மீனாவும் அவங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்களும் வந்தோம். இந்த வாய்ப்பு எப்படி உங்களால் கிடச்சதோ அதே மாதிரி இங்கே செல்வம் அண்ணனும் எங்களுக்கு இதில் ரொம்பவே பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க வந்தவங்க மீனா கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, டெக்கரேஷன் ஆர்டர் நாங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த ஒரு மண்டபத்துலையும் இப்படி ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சதே கிடையாதுன்னு வந்தவங்க எல்லாரும் டெக்கரேஷன் ஆர்டரை பாராட்டி பேசுகிற மாதிரி செய்யணும். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு முறை செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டரை இன்னொரு முறை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களையே கூப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே முத்து ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை. மீனா என் மனைவி தான், அவள் பெரிய திறமைசாலி, புத்திசாலி. அதனால தான் முதல்ல பூ கொடுத்துட்டு இருந்தவ இப்போ தனக்கு தெரிஞ்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவை தேடி வருது சார். நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ஆமாம், எத்தனை நாள் சார் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு அங்கே இங்கேன்னு நிறையா மண்டபம் இருக்குது. எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க. நிறைய பணம் வாங்குறாங்க. சொன்ன மாதிரி எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் மீனா எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தோமோ அதை நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் கவலைப்படாமல் இந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். உங்கள் வீட்டுக்காரரும் உங்களுக்கு உதவி செய்வார்ல அப்படின்னு கேட்க உடனே மீனா என் வீட்டுக்காரரால் தான் என்னால் இவ்வளோ செய்ய முடியுது. நான் திறமைசாலியாக இருந்து என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கேன். ஆனால் என் வீட்டுக்காரர் தான் உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு நீ முன்னேறணும்னு எனக்கு உதவியாக இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் இல்லைன்னா என்னால் இப்படி எந்த வேலையும் செய்யவே முடியாது. எனக்கு என் வீட்டுக்காரர் உதவி கண்டிப்பாக இருக்குது. அவரால் மட்டும்தான் என்னால் முன்னேறி வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல, 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும். இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நினச்ச மாதிரியே உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். செல்வம், நீ சரியான ஆளை தான்ப்பா கூட்டிகிட்டு வந்திருக்க. இவங்க டெக்கரேஷன் ஆர்டரை செய்யட்டும், மண்டபத்தில் உள்ள பொறுப்பையும் எடுத்துக்கிட்டுமேன்னு சொல்ல உடனே செல்வம் ரொம்ப நன்றி சார். முத்து வேற யாரும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது மீனா சிஸ்டரை பற்றி எனக்கு தெரிகிறத விட நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனா சிஸ்டர் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செய்வாங்க சார் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா.
நாளையிலேருந்து உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் முத்துவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் ஏற்கனவே முன்பணமாக கொடுத்த அந்த 50,000 ரூபா பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும், அப்பா கேட்டிங்களாப்பா, இங்கே மீனா எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கா, 2-3 மண்டபத்துக்கு இனி தொடர்ந்து மீனா தான்ப்பா டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறா, அந்த பொறுப்பையும் மீனாக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாம் மீனா மேலே உள்ள நம்பிக்கையும் அவள் திறமைக்காக கிடச்சது தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும், ஆமாம்மாம்மா, நாளையிலேருந்து நானும் உங்கள் பையனும் இந்த வேலை எல்லாத்தையும் செய்ய போகிறோம். முன்பணமாக 50,000 ரூபா கொடுத்தாங்க, மேற்கொண்டு நல்ல வருமானம் வரும் போல். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. என் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் என் திறமையால் உள்ள நம்பிக்கையிலையும் இவங்க இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க மாமான்னு மீனா சொல்ல, இதை கேட்டுட்டு அங்கே ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படும் போது விஜயா சொல்கிறாங்க, முத்து இப்படிலாமா நடக்கும்னு கேட்க, நடக்குதே மீனா நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்குதே. நீங்கள் என்ன நினச்சிங்க? மீனா சரியாக படிக்கலை, அவளுக்குன்னு பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. அந்த மனோஜ் மாதிரியும் அந்த பார்லலம்மா மாதிரியும் மீனா சம்பாதிக்கவே மாட்டா, வீட்டு வேலையை மட்டும் செய்ய வைக்கலாம்னு நினச்சிங்கல்ல, அதான் உங்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் மீனான்றதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு அப்படின்னு முத்து பேசின எல்லாத்தையும் விஜயா கேட்குறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும் ரோகிணியும், என்னது இது, மீனாக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்களா, இந்த மீனாவால் தனியாக இருந்து டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்கும்போது உடனே மனோஜும், பாத்தியா ரோகிணி, இந்த மீனாக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கடைக்கு வந்த கஸ்டமரால் நம்ம எப்படி ஏமாந்து போயிட்டோம். நம்ம 2 பேரும் நல்லா படிச்சிருக்கோம், ஆனால் கஸ்டமரை கூட கவனிக்காமல் இன்றைக்கி ஏமாந்துல நின்னோம். ஆனால் இந்த முத்து மீனாவுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி பணம் கிடைக்கிறதுக்காக வாய்ப்பெல்லாம் வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, வா ரோகிணி, நாம் எதுக்கு இவங்கள பார்க்கணும், நம்ம வேலையை பார்ப்போம், நீ வா, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏன்னா முத்து மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜுக்கு பிடிக்கல. அந்த கோவத்தில் கூட்டிகிட்டு போயிடுறாரு ரோகிணியை. மீனாவுக்கும் முத்துவுக்கும் செல்வத்தால் கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறதுக்கு மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்காவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவும் தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறாரு. வீட்லேயே மீனா டிசைனெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசித்து, ஏன்னா விதவிதமாக செய்யணும், ஒரு நாள் செஞ்சதை இன்னொரு நாள் செய்யக்கூடாது, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். இந்த முறை கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி சம்பாதிக்கவே தெரியாது இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும்னு சொன்ன எல்லாரும் முன்னாடியும் நம்மளும் தலை நிமிர்ந்து சம்பாதிச்சு காட்டணும். நல்ல எனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னார்ல என் வீட்டுக்காரர் முத்து, அவருக்காக நான் வீடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் மீனா தூங்காமல் கஷ்டப்பட்டு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு யோசித்து நல்லபடியாக வேலையெல்லாம் செய்கிறாங்க. 7 நாளும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மண்டபத்துக்கு மீனா தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால ஒவ்வொன்றையும் மீனாக்கு நிற்க கூட நேரம் இல்லாமல், வீட்டு வேலையை செய்ய நேரம் இல்லாமல், டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க ஒவ்வொன்றையும் ரொம்ப நல்ல விதமாக செய்ய மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. 50,000 ரூபா, 1,00,000 ரூபான்னு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டருக்கும் மீனாவுக்கு வருமானம் அதிகமாயிட்டே போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சாதாரண ஒரு கார் டிரைவராக இருந்தேன். என் வீட்டில் உள்ளவங்களே என்னை மதிக்கல. என் அம்மா என் மேலே பாசம் காட்டினதே இல்லை. சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லை. ஆனால் மீனா என்னைக்கு என்னுடைய மனைவியாக வந்தாலோ அன்னையிலேருந்து எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது. நான் எவ்வளவோ மீனாவை புரிஞ்சிக்காமல் கோவப்பட்டிருக்கேன், திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாமல் பேசியிருக்கேன், தலைகுனியை வச்சுருக்கேன். ஆனால் என்றைக்கும் மீனா என்னை தலைநிமிர தான் வச்சுருக்காளே தவிர்த்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறது மீனா மட்டும்தான். என் அம்மா அப்பான்னு இவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எனக்காக மீனா செய்கிறாளே அப்படின்னு மீனா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே முத்துவுக்கு மீனா மேலே உள்ள மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாகுது. மீனா முத்துக்கு நல்ல வருமானம் வந்த உடனே ஒரு இடம் வாங்குறாங்க. அதில் நல்ல ஒரு வீடையும் கட்டுறாங்க. எப்படியும் விஜயா வீட்டில் இருந்து அவமானப்பட்டுட்டு இருக்கிறத விட தனியாக இருந்து நாம் சந்தோஷமாக நிம்மதியாக சம்பாதிச்சாதான் அந்த வீட்டில் இருக்க முடியும். சொல்லப்போனால் அண்ணாமலையவும் அந்த புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முத்துவும் மீனாவும் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இப்படி மீனாவும் முத்துவும் தனியாக வீடெல்லாம் கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கே போக போகிறாங்களாம் அப்படின்னு அண்ணாமலை மூலமாக இங்கே விஜயா, ரோகிணின்னு எல்லாருக்கும் தெரிய வந்த உடனே, என்னங்க சொல்கிறீங்க, முத்துவும் மீனாவும் வீடு கட்டுறாங்களா, அப்போ அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? இல்லைங்க, இப்போ
இப்போ மீனா என்னதான் வெளியில் அந்த டெக்கரேஷனோட செய்ய போனாலும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னையும் நல்லா கவனிச்சிக்கிறா. அவள் புது வீட்டுக்கு போயிட்டா மறுபடியும் வீட்டில் வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த ரோகிணியை நம்பி நான் தாங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். என்னங்க இந்த மீனா முத்து நினச்சதை விட லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த வாய்ப்பெல்லாம் தேடி வருது? மீனா சாதாரணமாக கம்மியாக சம்பாதிக்கும் போதே அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. இதில் முத்துவும் மீனாவும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்க தனியாக வீடெல்லாம் கட்டி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலை, நீ தானே விஜயா எப்பயுமே மீனா முத்து ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுவேன். இது என்னுடைய வீடு. எப்போ இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்லாம் பேசுவியே. இப்போ அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ புது வீட்டுக்கு போகும்போது அது என்ன வேண்டான்னு நீ சொல்கிறது? உன்னை கேட்டால் அவங்க புது வீடுக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் புது வீடு வாங்குறதுக்காக 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சி சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு மீனாவும் முத்துவும் புதுசாக வீடு கட்டி அதில் குடியேற போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என் பையன் முத்து எதுக்குமே அவன் சரிப்பட்டு வர மாட்டான். எந்த வேலையவும் சரியாக செய்ய மாட்டான். சம்பாதிக்கவே தெரியாது உங்கள் பையன் முத்துவுக்கு. உங்கள் அம்மா தானே முத்துவை வளர்த்தாங்க. அதான் இவன் இப்படி இருக்கான்னு எப்பயுமே முத்துக்கிட்ட நீ பாசமாக பேசினதே இல்லை. அந்த முத்து தான் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு மீனாவுக்காக வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கான். இதை நினச்சி நீ பெருமைப்படணும், சந்தோஷப்படணும் ஒரு நல்ல அம்மாவாக இருந்தா. ஆனால் அதெல்லாம் நீ செய்ய மாட்டியே. மனோஜ் தான் பெரிய வீடு வாங்குவான், ரோகிணியோட அப்பாவால் நிறைய பணம் வரும்னு நீ ஆசைப்பட்டு ஏமாந்து போய் நிற்கிற விஜயா. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீனாவாலையும் முத்துவாலையும் இங்கே மாடியில் ஒரு ரூம் கூட கட்ட முடியலன்னு எப்படிலாம் பேசி அவமானப்படுத்தியிருக்க, ஏளனமாக பேசியிருக்க. இன்னைக்கு பாரு, என் பையன் முத்துவும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த மீனாவும் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு நல்லபடியாக முன்னேறி அவங்களுக்குன்னு வீடும் கட்டிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற? இப்போ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தான் எப்பயும் போல் வீட்டு வேலையை பார்த்து கஷ்டப்பட போகிற. சொல்லப்போனால் முத்து கூட நான் அந்த புது வீட்டுக்கெல்லாம் போயிடுவேன். இனி உன் கூட இருந்து நான் கஷ்டப்பட போகிறதே இல்லை. மீனா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. இங்கே இருந்தேன்னா சரியாக சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன், என்னை கவனிக்க மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த புது வீட்டுக்கு போகும்போது அண்ணாமலையும் கூட கூட்டிகிட்டு போக விஜயா இதை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா மனோஜ், உன்னால தான் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு உன்னை விட்டு கொடுக்காம உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் இப்போ பாரு, அந்த முத்து மீனா சம்பாதிச்சு பெரியாள் ஆயிட்டாங்கன்னு உன் அப்பாவும் முத்துவும் மீனாவும் தான் எனக்கு முக்கியம்னு அவங்க கெட்டின அந்த புது வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நான் தான் தனியாக இருந்து கஷ்டப்பட போகிறேன். உன்னை நம்பினதுக்கு அந்த முத்து மீனாவை நம்பியிருந்தா கூட அந்த புது வீட்டுக்கு என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா அழுதுட்டு இருக்காங்க. மீனா, முத்து, பாட்டி, அண்ணாமலைன்னு எல்லாருமே அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க. முத்து மீனாவுக்காக கட்டின புது வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ரூம் கூட கட்ட முடியாமல் இருந்தோம், ஆனால் இப்போ நமக்குன்னு சொந்த வீடே இருக்குது, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு. மீனாவும் முத்துவும் முன்னேறி நல்லா சம்பாதிச்சதால முத்துவோட பாட்டி, அண்ணாமலை, மீனாவோட அம்மா சந்திரான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும், இப்படி அண்ணாமலை, முத்து, மீனான்னு பெரிய வீடெல்லாம் கட்டின உடனே என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தினதால என்னை கண்டுக்காம என்னை பற்றி யோசிக்காம இப்படி தனியாக விட்டுட்டு போவான் முத்துன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து மீனாவும் முன்னேறி புது வீட்டுக்கு போனதால் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. இதன் மூலமாக நல்லா சம்பாதிச்சு அண்ணாமலையவும் இங்கே முத்து தன்னுடைய பாட்டியவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க முத்து சந்தோஷப்படுறாரு.